ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இருக்கின்ற குரு பகவான் என்ன பண்றார்? சகல விதமான சௌபாகியங்களையும் தருகிறார். 9ஆம் வீட்டு குரு பகவான் எட்டுக்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எட்டுக்குடைய விபரீத ராஜயோகம் உண்டாகும். காதலே காதலே நன அதெல்லாம் ஒரே லவ்ஸ் தான். நீங்கள் உங்களை மாதிரி லவ் பண்ண யாருமே கிடையாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்லிடலாம். இந்த மாதத்தினுடைய பெருஞ்சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் மகரத்தில். அந்த ஒரு தாட்டை மைண்டில் வச்சுட்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி பகவானும் ஒரு வழியாக வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிச்சார பயிற்சி எல்லாம் முடிஞ்சுது. ஆல் ஆர் ஹோம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் அவருக்குரிய பலன்கள் அவரவருக்கே வந்து சேரப்போகிறது. ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குபேர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வந்து ஃபாரின் போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து கண்டிப்பாக. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்கள் இருக்கு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்டாங்க. கலை எப்படின்னா, இந்த நவம்பர் டிசம்பர்லாம் துலாம் ராசிக்காரர்களை கூப்பிட்டு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கன்னா அவங்க சொல்ற முதல் பிரச்சனை என்னவா இருக்கும்னா, வேலை போயிடுச்சு சார். அதுதான் முதல்ல பிரச்சனை. இந்த மாறார் ஒரு படம் வரும், இந்த உன்னை போல் ஒரு ஒன்று கமலஹாசன் படம், அதில் வர்ற மாதிரி மாறார் எங்கிருந்தோ வந்தான், ஒரே நாளில் எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. யாருன்னே தெரில. இந்த குரு பகவான் வந்தாரு, 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றாரு, வந்த உடனே வேலை போயிடுச்சு. இத்தனை நாளாக 10 வருஷமா இருந்தேன் சார் இந்த கம்பெனியில், என்ன போய் தூக்கிட்டானுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. சீனியர் ஜூனியருங்கிற விவஸ்தெல்லாம் குருவுக்கு கிடையாது. யார் வந்தாலும் ஒரே தண்டனை தான், அதான் நடக்கும். அப்போது இந்த குரு பகவான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ல் இருந்து பதவியை பிடுங்கிட்டார். இந்த ஆள் இப்போ தான் 9க்கு போயிருக்கார். ரொம்ப நன்றியா, சந்தோஷம், இனிமேல் இங்கேயே இருப்பா. ஏன்னா பாக்ய குருன்னு பேர். நண்பர்களே, இந்த துலாம் ராசிக்கு ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். என்றைக்குமே குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருப்பதை போல ஒரு நல்ல நேரம் உலகில் யாருக்கும் இல்லை. காரணம் என்னென்னா, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இருக்கின்ற குரு பகவான் என்ன பண்ணுறார்? சகல விதமான சௌபாகியங்களையும் தருகிறார். 9ஆம் வீட்டு குரு பகவான். இந்த 9ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய 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 நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள். ஆமாம். என்னென்னா, வாழ்க்கை, இன்பம், சுகம், உங்களுக்கு என்னெல்லாம் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் என்ன உட்கார்ந்து கேட்பார். பர்சனல் ட்ரெயினர் எப்படி ஜிம்மில் உங்களை ஹெல்த்தியாக ட்ரெயின் பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஒரு பர்சனல் கவுன்சிலர், பர்சனல் கார்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு பர்சனல் கார்டு இவர் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்பார். உனக்கு என்ன வேணும்? ஐயா எனக்கு வீடு வேணும், அதுக்கு இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணினா உனக்கு அந்த வீடு கிடச்சிரும். அது மாதிரி எனக்கு கைட் பண்ணி, ஐயா அதெல்லாம் ரைட்டுங்கய்யா, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 20 லட்சம் இருந்ததுன்னா நானே கம்பெனி ஆரம்பித்து நானே பண்ண போகிறேன், இந்த மாதிரி அட்வைஸ் எங்களுக்கு கூட தான் ஐயா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தானேங்க ஐயா ஆள் இல்லை. அவ்வளோதானே, நாளைக்கு ஒருத்தன் வருவான், நாளைக்கு உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பணம் வரும். இதெல்லாம் குரு பகவான் சாதித்து தருவார். ஸோ அப்போது அந்த 9ஆம் இடம் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு அவர் தந்துடுவார். அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் பார்வையாக உடம்பை தான் பார்க்குறார். உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். அப்போது உடம்பை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் தீருகிறது, உடம்பில் இருக்க வியாதிகள் எல்லாம் போகிறது. அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு யாரெல்லாம் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்கன்னா, 11 கூடிய பாதகாதிபதி சூரியன், 2 7 கூடிய செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன், அவர் 8 கூடையவர். அதே மாதிரி ஒரு ஊரே போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, சுக்கிரன் யாருன்னா 8 கூடையவன். 8 கூடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 8 கூடை விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது. 12 கூடிய புத பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திரும்பவும் விபரீத ராஜயோகம் கண்டினியூ ஆகிறது. சுக்கிரன் தரும் பலன், புதன் தரும் பலன் எல்லாமா சேர்த்து குரு பார்த்து விடுகிறார்.
மறைவெல்லாம் மறைவல்ல, 3ஆம் இடத்துல குரு மறைந்திருக்கிறார். ஆனால் அதை மறைவுன்னு எடுத்துக்கக்கூடாது, சுபமான நிகழ்ச்சின்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா, இதை குரு பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உச்சமாக போகிறார். எப்போது? ஜனவரி 15க்கு அப்புறம். எங்கே போகிறாரு? மகரத்தில் போய் உச்சமாகிறார். 2 கூடிய தனாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். யாரெல்லாம் வண்டி டிராவல்ஸ் வச்சுருக்கீங்களோ பிச்சுக்கிட்டு போகும். பூமி லாபங்கள், பூமி பண்ணுறவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டர்ஸ்க்கு, கட்டடம் கட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். இந்த 2 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல், காதலே காதலே நன, அதெல்லாம் ஒரே லவ்ஸ் தான். நீங்கள் உங்களை மாதிரி லவ் பண்ண யாருமே கிடையாது. என்னென்ன தோணி, என்னப்பா நம்ம வீட்டுக்காரர் கூட நம்ம லவ் பண்ணுவாங்களான்னு அவங்களே ஆசையாக வேணா ஃபார்மலாக இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு லவ் பண்ணுற எண்ணங்கள் வந்துடும். 2 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்குள்ள லவ் வருகிறது. அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகும்போது தன லாபங்களை தருகிறார். அந்த செவ்வாய் தனத்தை தருகிறார். பண விஷயங்களில் நிறைய அனுகிரகங்களை தரார். பணம் கொட்ட போது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். அது மாதிரி 2 கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு வந்து புதிய புதிய இடமெல்லாம் வாங்குவீங்க. இடமா தர வேண்டாம், இதை காசாக தர வேண்டாம், அதுக்கு பதிலாக பூமியாக நான் வாங்கிக்கிறேன் என்பது போன்ற விஷயங்கள்லாம் நீங்களே எடுத்துப்பீங்க. நான் வந்து பூமியாக வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு திருப்பி தர வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த சொத்தை எழுதி வச்சிரு, எனக்கு இந்த சொத்தை கொடுத்துரு. சொத்தாக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ கோல சொத்து சேர்த்துறீங்களோ அவ்வளோ கோல வேகமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் உங்களை மேலே 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 கூட்டிகிட்டு போவார். ரொம்ப அருமையான காலம். சூப்பர் சார், நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பலன்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்ன கடவுளை வழிபட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தை மாதம்? ஏன்னா சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 1000 தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் சூரியன் பாதகாதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை தரும். சகோதர பாவங்களோட உறவுகளை கெடுக்கும். சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை கேட்குறோங்க. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அதை பார்க்கணும். காசினி இருளை நிற்க கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உரகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மேல் மகாகிரிவளவாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி. இந்த மாதிரி தமிழில் ஒரு பதிகம் இருக்கு, பாருங்க, நல்லாயிருக்கும். அது டெய்லி கேளுங்க, உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் தன்னால் வந்து சார். கண்டிப்பாக சார். இவங்களுக்கு உகந்த கலர் மற்றும் எண் என்னென்ன சார்? உகந்த கலர்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து நம்பர் 9, உகந்த எண்ணுன்னு பார்த்தா நம்பர் 6. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக சார். துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு இந்த தை மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடக்க போகிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ தை மாதத்துக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? தை மாதத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் உச்சம்ங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஓடி ஓடி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போல்லாம் பெரிய மீடியாக்களில் எல்லா மீடியாலையும் வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்னா அது முருகன் தான். அது நமக்கு திடீர்னு முருகப்பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷமாக எல்லாரும் முருகானே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், ஒரு வகையில் நல்ல விஷயம். காரணம் என்னவென்றால் இப்போ ஆன்மீகம் தலைக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே இத்தனை அன்பும் ஆதரவும் வந்தது பெரிய விஷயம். ஆனால் இது செவ்வாய்க்கான பிரீத்தி என்பது இப்போ தான் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு பேசேஜாக கூகுள்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரும்பாலும் வேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா சஷ்டி கவசம் கேட்குறதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமாகவே இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா செவ்வரளி மாலை. இதுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. செவ்வரளி மாலை, அந்த செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு சாத்தணும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவியம்பாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி செவ்வாய் பகவானுக்கு கட்டணும். சிகப்பு கலர் துண்டு வாங்கி கட்டுறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய பெரிய பிரீத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக அப்போ முருகன் பாட்டு கேட்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த தை மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து எல்லா கிரகங்களையுமே பார்த்துடுறாரு. ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதால் அப்போது வந்து என்ன ஆகும்னா, பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வழக்குகள் முடிகின்ற ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மாதத்துக்குரிய நற்பலன்கள் நிறையா சொல்லலாம்.
ஸோ தொடர்ந்து நம்ம செவ்வாய் இந்த மாதத்தோட ஹைலைட்டட் யார் அப்படின்னா உச்சம் பெற்ற செவ்வாய். 12 ராசிகளும் தை மாதத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நேயர்களே என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.